கலைவாணிஸ் ஃபுட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டையும் கதம்ப கொழுக்கட்டையும் சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் 2 கப் அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. கொதிக்க வச்ச தண்ணியில் 1 டீஸ்பூன் நெய்யையும் உங்கள் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க. பிறகு அதை மாவோடு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கோங்க. அதில் துருவிய தேங்காயையும் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா உருட்டி தட்டையாக தட்டிக்கிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட் ஸ்டஃபிங்கை சேர்த்து நல்லா மடிச்சுக்கோங்க. இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டை வச்சு அதில் ஒரு துணியை வச்சு கொழுக்கட்டையை வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம கதம்ப கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே வெட்டி வச்ச கேரட், பீன்ஸ், கொடமிளகா, கோஸை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு, மிளகுத்தூள், அதுக்கப்புறமா பெருங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மாவை நல்லா உருட்டி தட்டையாக்கிக்கிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை சேர்த்து மடித்து வச்சுக்கோங்க. இப்படியே இன்னும் சில கொழுக்கட்டைக்கு ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா அழகாக மடிச்சுக்கோங்க. வேக வைக்கிற பாத்திரத்தில் கொழுக்கட்டைகளை வச்சு மூடி வேக வச்சுக்கோங்க. இதை எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் செஞ்சாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.